ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக ஒளிபரப்பப்படுகிற வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை, நிலையான வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாடாத ஜீவ கிரீடத்தையும் தந்து நித்திய காலமாய் நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாக ஆராதித்து வருகிறோம். ஆனால் அந்த ஜீவ கிரீடம் யாருக்கு தருவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், சோதனையை ஜெயிக்கிற மனுஷனுக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோதனை தவிர்க்க முடியாத ஒன்று. சோதனை என்றவுடன் உலகத்திலே வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் அதை நினைத்து விடக்கூடாது. முதலாவது ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சோதனை என்கின்ற ஒரே தமிழ் வார்த்தை 2 காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று டெஸ்ட், இன்னொன்று டெம்டேஷன். டெஸ்ட் என்றால் ஆண்டவரே அதை சோதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சோதனை என்பது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நம்பிக்கையை சோதித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு டெஸ்ட். ஆனால் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சோதனை என்பது பிசாசு கொடுக்கிற பாவ சோதனையை, டெம்டேஷனை குறிக்கிறது. இதை கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல. அவர் யாரையும் இந்தவித சோதனையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் யாரையும் அப்படி சோதிப்பவர் அல்ல. ஆகவே பெரும்பாலான சோதனை என்கின்ற வார்த்தை டெம்டேஷனை குறிக்கிறது, பாவ சோதனை. அதான் வேற ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் இருந்து, ஆவிக்குரிய வாழ்விலிருந்து, பரிசுத்தத்திலிருந்து நம்மை பிரித்து எடுப்பதற்காக, நம்மை பின்மாற்றத்துக்கு நேராக வழிநடத்துவதற்காக, வீழ்ச்சிக்கு நேராக வழிநடத்துவதற்காக பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதத்துக்கு பெயர் தான் டெம்டேஷன், சோதனை. இதை தான் யாக்கோபு சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்திலே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனையை யார் ஜெயித்து சாதனையாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். பொதுவாக ஒரு சாதாரண சின்ன விளையாட்டு போட்டியில் கூட வெற்றி பெற்றவர்களுக்குத்தான், ஜெயித்தவர்களுக்குத்தான் பரிசும் பாராட்டும். அதை போலத்தான் இந்த சோதனையிலே யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தந்து மகிமைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு வேதத்திலிருந்து, ஒரு நிகழ்விலிருந்து நாம் இந்த சோதனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். குறிப்பாக இயேசுநாதர் இந்த வழியை கடந்து போய் ஒரு டெமோ காட்டுறது மாதிரி, இப்படித்தான் சோதனை வரும், அதை இப்படித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் செய்து காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வை மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல்
10 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் இந்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே முதலாவது நம்ம அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அதில் இவ்வாறு நம்ம வாசிக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் தேவகுமாரன். அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்திலே வானத்திலிருந்தே ஒரு சத்தம் உருவாகி, இவர்தான் நேசகுமாரன், இவர்தான் கிறிஸ்து, மேசியா, தேவகுமாரன் என்று சொல்லி வானத்திலிருந்து பரலோகம் சாட்சி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர் தேவகுமாரனாக இருக்கிறார், திருமுழுக்கு பெற்றிருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக இருக்கிறார். 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து நல்ல ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அதற்கு பின்புதான் இந்த சோதனையே வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் வளர்ந்து வருகிற பொழுது நிச்சயமாக இந்த சோதனை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த சோதனையை கொண்டு வருவது பிசாசு. 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது மத்தேயு 4:3 வசனத்தில் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து என்று நம்ம வாசிக்கிறோம். பிசாசை இந்த இடத்திலே சோதனைக்காரன் என்று எழுதப்பட்டுள்ளது. அவன்தான் நம்மை சோதிக்கிறான். இயேசுநாதருக்கு ஏன் சோதனை? அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன், அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார், பரிசுத்தாவினால் நிறைந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு எதுக்கு சோதனை என்றால், மனிதராகிய நமக்கு எப்படியெல்லாம் பாவ சோதனை வரும், அதை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே செய்து காட்டியிருக்கிறார். நம்ம குறிப்பா நமக்கு வருகிற இந்த சோதனைகளுக்கெல்லாம் ஒரு தன்மை இருக்கிறது. சோதனைகளுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வசனத்தில் நம்ம சந்திக்கிற சோதனை என்ன தன்மையுடையது என்பதை மிக தெளிவாக நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். மிக தெளிவாக வாசிக்கிறோம். அதில் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம அதில் வாசிக்கும்போது, நமக்கு வருகிற சோதனை எல்லாமே மனுஷங்களுக்கு வரக்கூடியது தான். எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒன்று தான் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. இன்னொரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அல்ல, நம்முடைய திராணிக்கு உட்பட்டு தான் சோதனையும் வருகிறது. அந்த சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சோதனையும் இருக்கும். சோதனைக்கு தப்பித்து கொள்ளும் வழியும் அங்கே இருக்கும். இவ்வளவு காரியங்களையும் உள்ளடக்கித்தான் சோதனையை பிசாசு கொண்டு வரும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார். சோதனையை பிசாசு கொண்டு வருகிறான், ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். பொதுவாக இந்த வசனத்தை, இந்த 1 கொரிந்தியர் 10:13 இந்த வசனத்தை எல்லாரும் உலகத்திலே நம்ம படுகிற கஷ்டங்களுக்கு, உபத்திரவங்களுக்கு இந்த வசனத்தை வைத்து பேசுவார்கள். அது தவறு, அதல்ல. இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற சோதனை என்பது பாவ சோதனையை குறிப்பிடுகிறது. சரி, இந்த இயேசுநாதர் சந்தித்த இந்த சோதனையிலே அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை மிகச் சுருக்கமாக அவர் சந்தித்த 3 சோதனைகளை நம்ம தியானிப்போம். முதலாவது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே முதலாவது சோதனை 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். முதல் சோதனை எது? இயேசுநாதருடைய சரீரத்திலே இருக்கிற ஒரு பசியை மையமாக வைத்து
பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். நமக்கு வருகிற முதல் சோதனை என்ன தெரியுமா? நம்முடைய சரீரம் சார்ந்தது. நம்முடைய சரீரத்தின் உணர்வுகள். பசி என்பது ஒரு சரீரத்தினுடைய ஒரு உணர்வு. நம்முடைய சரீரத்தின் உணர்வுகளை பிசாசு அறிந்திருக்கிறான். நம்முடைய பலவீனம் எல்லாம் பிசாசுக்கு தெரியும். கரெக்டா ஏற்ற நேரத்தில் இந்த பலவீனத்தில் இவன் இருக்கிறான், இவனுக்கு இந்த சோதனையை கொடுக்கும்போது இவனை ஆண்டவரை விட்டு வழிவிலகச் செய்து விடலாம் என்று சொல்லி பிசாசு நம்முடைய பலவீனத்தை அறிந்தவனாக ஏற்ற சோதனையை கொண்டு வருகிறான். இப்பொழுது இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவருக்கு இப்போது பசியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து அதை பயன்படுத்தி அதற்கு ஏற்ற ஒரு சோதனையை கொண்டு சொல்லுகிறான். இந்த கல்லுகளை எல்லாமே பிரெட்டாக மாற்றி சாப்பிட வேண்டியதானே என்று பிசாசு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம். நம்முடைய சரீரத்திலே இருக்கிற சாதாரண உணர்வுகளை அதை அடிப்படையாக வைத்து நம்மை வீழ்ச்சிக்கு நேராக வழிநடத்த பிசாசு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதத்தில் அநேகர் வீழ்ந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஏசா என்கிற ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவை குறித்து நான் வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு பசி, அவ்வளவுதான். அந்த பசியை அவன் என்ன செய்து பெரிதுபடுத்தி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஒரு பசி என்கிற உணர்வுக்கு இடம் கொடுத்தபடினாலே தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து சபிக்கப்பட்டவனாக பிற்பாடு கூப்பாடு போட்ட பிறகும் மனம் திரும்புதலை காண முடியாமல் ஏசா ஒரு சபிக்கப்பட்டவனாக போய்விட்டான். காரணம், அவனுக்கு அப்போது இருந்த அந்த பசி என்கிற உணவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, தன்னுடைய என்ன போனாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு இருக்கிற இந்த சரீர தேவை சந்திக்கப்பட்டால் போதும், நான் எதை இழந்தாலும் சரி, இந்த சரீர தேவையை நான் சந்திக்க வேண்டும், சரீரத்தின் உணர்வினுடைய அந்த தேவையை நான் சந்தித்து விட வேண்டும் என தீர்மானித்தபடினாலே தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கூட விட்டு கொடுத்தான். இன்னும் நம்ம வாசிக்கிறோம், தாவீது எவ்வளவு ஒரு ஆண்டவரை நேசிக்கிற பக்தனாக இருந்த தாவீது கூட ஒரு கட்டத்திலே மாடியிலே நின்று ஒரு உலாவி வரும்போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்த்து தன்னுடைய சரீர உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே வீழ்ச்சி அடைந்தான் தாவீது. பிசாசு எவ்வளவு கரெக்டாக அடிக்கிறான் பார்த்தீங்களா? சரியான நேரத்திலே அந்த சோதனையை கொண்டு வந்து தாவீதின் குமாரன் என்றுதான் இயேசு கிறிஸ்துவே அழைக்கப்படுகிறார். அந்த தாவீதையே வீழ்த்திய ஒரு ஒரு பயங்கரமான சோதனைக்காரனாக பிசாசு அந்த இடத்துல வெளிப்படுகிறான். உண்மையிலேயே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு கொண்டு வருகிற முதல் சோதனை சரீரம் சார்ந்தது. இந்த விஷயத்தில் அநேகர் விழுந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பெரிய பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் கூட இப்படிப்பட்ட அந்த முதலாவது சோதனையிலே விழுந்து போகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அது சோதனை வருகிறது உண்மைதான், அது மனுஷருக்கு வரக்கூடிய சோதனை தான். அதில் தப்பித்து போகக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க திராணிக்கு மிஞ்சி வரலையே. இயேசுநாதர் எப்படி தப்பித்தார்னு பார்ப்போம். அவர் அதையும் செய்து காட்டியிருக்கிறார். பிசாசு இதே சோதனையை, பசியை இயேசுநாதருக்கு காரணம் காட்டி அவன் சோதிக்கிறான். சோதனை என்ன தெரியுமா? தனக்கு கீழ்ப்படியும்படி சொல்லுகிறான், தான் சொன்னதை செய்ய சொல்கிறான். இந்த அப்பங்களை, இந்த கற்களை எல்லாம் அப்பமாக மாற்றும் என்று பிசாசு சொல்லும் பொழுது இயேசுநாதர் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சொன்னது போல செய்ய சொல்லுகிறான். இயேசுநாதர் என்ன செய்தார் தெரியுமா? வசனத்தை பேசுகிறார். வசனம் தாங்க பிசாசை தாக்குகிற ஆயுதம். அவர் வசனத்தை உபாகமத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டோடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான. கற்களை எல்லாம் அப்பமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பதிலடி கொடுத்த பொழுது அந்த சோதனையை இயேசு ஜெயித்தார். உண்மையிலேயே நமக்கு வருகிற சரீர சோதனைகளை, சரீரம் சார்ந்த சோதனைகளை, தேவைகள் சார்ந்த சோதனைகளை
கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் சங்கீதத்தில் 119 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எதினாலே தன்னுடைய வழியை வாலிபன் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தினாலே. வசனத்தை வைத்துதான் இந்த காரியங்களை நாம் ஜெயிக்க முடியும். அதில் இந்த சோதனையில் இன்னொரு காரியம் இருக்கு. பிசாசு ஆண்டவரை என்ன பண்றான்னா, பிசாசனுடைய வேலை அவனை தன்னை பெருமைப்படுத்தி உயர்த்துவது. இங்க ஆண்டவர் சொல்ல, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் அவரை உயர்த்துவதற்கு, அவருடைய அந்த அந்தஸ்தை சொல்லி தன்னை பெருமைப்படுத்துவதற்கு, பெருமைக்குள்ளாக வழிநடத்துவதற்கும் அவன் முயற்சிக்கிறான். இயேசுநாதர் அதிலேயும் ஜெயித்தார். உயர்த்துவது பிசாசினுடைய காரியம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பிசாசு கொண்டு வருகிற இந்த சோதனையை ஜெயிக்க தயாராக இருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி தருவார். இரண்டாவது, இயேசுநாதருக்கு கொண்டு வரப்பட்ட சோதனை 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு தம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இரண்டாவது நமக்கு வருகிற முக்கிய சோதனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தையே தவறாக விளக்கி காட்டுவது. கர்த்தருடைய வசனத்தை வைத்தே அதற்கு ஒரு தவறான விளக்கம் கொடுத்து, தேவையற்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்மை திசை திருப்பி செல்வது பிசாசினுடைய ஒரு பெரிய தந்திரமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிற பொழுது சில வசனங்களுக்கு தவறான விளக்கம். இங்க பாருங்க என்ன சொல்றான். 91ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை பிசாசு எடுக்கிறான். உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் தூதர்கள் உம்மை ஏந்தி கொள்வார் என்று எழுதியிருக்கிறது. உண்மையிலே எழுதியிருக்கிறது அந்த வசனம். அதை பிசாசு எடுத்து தேவையற்ற முறையில் அதை பயன்படுத்தி சொல்லுகிறான். அந்த வசனத்தை இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதரை ஒரு கோபுரத்தில் நின்று கீழே குதிங்க, அவர்கள் தூதர்கள் உம்மை காப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று வசனத்தை வைத்து அந்த வசனத்துக்கு தவறான ஒரு சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விளக்கத்தை கொடுத்து அவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுநாதரை கீழே குதிக்க சொல்லுகிறான். அந்த வசனம் எழுதியிருப்பது உண்மை. அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் நமக்கு உன்னதமான தேவன் தன்னுடைய சிறகுகளின் நிழலிலே நமக்கு தந்திருக்கிற அந்த பாதுகாப்பான ஆசீர்வாதத்தை அந்த சங்கீதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர் என்று சொல்லி. ஆனால் இங்க திட்டமிட்டு ஒரு கோபுரத்தில் ஏறி பல அடி உயரத்திலிருந்து கீழே நான் குதிப்பேன், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை தவறான முறையிலே நம்ப வைக்கிறான். இன்றைக்கும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில அநேக வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து திசை திருப்ப பண்ணுகிற அநேகர் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் என்ற போர்வையிலேயே ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தவறான விளக்கத்தை கொடுத்து ஜனங்களை திசை திருப்பி மோசம் போக்குகிற அநேகர் வந்திருக்கிறார்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட நிறைய பேர் வருவாங்க, சுவிசேஷத்தை வசனத்தை எல்லாம் புரட்டுகிறவர் நிறைய பேர் வருவாங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதும் பொழுது தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வேதத்தை புரட்டுகிறவர்களை விட்டு நீ விலகியிரு. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:1 கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். வேதத்தை தவறாக, வேத வசனத்தை தவறாக, வேதத்தை புரட்டி அதை அப்படி வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு அழிவு நிச்சயமாம், தீவிரமான அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வசனத்திற்கு தவறான விளக்கம் கொடுத்து வசனங்களை தங்களுக்கு சாதகமாக புரட்டி வழிநடத்த நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க.
எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? இதுக்கு தான் இயேசு சொன்னார், உங்களுக்கு துணையாக நான் வேறொரு தேற்றரவாளனை, துணையாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாக ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பெயர் சத்திய ஆவியானவர். இந்த வேதத்திலே நாம் வசனமாக இருக்கிற இந்த வசனங்களை நாம் சத்தியமாக நமக்கு மாற்றி கொடுக்கிறார். வசனம் என்பது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அதிலிருந்து கிடைக்கிற உண்மைதான் சத்தியம். அதை நமக்கு சரியாக விளக்கி கொடுப்பதற்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானோட உதவியோடு இந்த வசனங்களை நம்ம தியானிக்கிற பொழுது வேற யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இயேசுநாதர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கடைசி கால எச்சரிப்பை குறித்து பேசும் பொழுது ஒரு காரியம் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படும் அளவுக்கு கடைசி காலத்திலே மிகப்பெரிய வஞ்சனை ஜனங்களுக்குள்ளே வரும். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்வாங்களாம். அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து அவங்க பேசுகிற வசனங்களை எல்லாம் நம்பி விடுவார்கள் ஜனங்கள். இங்க பிசாசு அப்படித்தானே சொல்றான். இயேசுநாதர்கிட்டே போய் சொல்றான், தேவகுமாரங்கிட்டே போய் சொல்றான், அந்த வசனம் அப்படி எழுதி இருக்குது. இந்த வசனத்தை புரட்டுகிறான் பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், யாரும் உங்களை ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். வசனத்தை கொண்டு வந்து இதனுடைய அர்த்தம் இப்படித்தான் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுவதற்கு இடம் கொடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்திற்குள்ளே நடத்துவதற்கு இடம் கொடுங்கள். பிசாசு இப்படி சொன்ன உடனே இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? உடனே அவர் சத்தியத்தை பேசுகிறார், அவர் வசனத்தை பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா உனக்கு? அவ்வளவுதான். அந்த சோதனையை இயேசுநாதர் ஜெயித்தார். அப்படியானால் கர்த்தரை, அவருடைய வசனத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் பெருகி வளர்ந்து இருக்கும் போது இப்படிப்பட்ட வீழ்ச்சிகளுக்கு நாம் தப்ப முடியும். மூன்றாவது சோதனை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது சோதனை, அதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் இருக்கிறது. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று. இங்க பாருங்க, பிசாசு அருமையான ஒரு ஐடியா இயேசுநாதர் கொடுக்கிறான். இயேசுநாதர் ஏன் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். மனிதன் இழந்து போன அந்த ஆளுகையை பிசாசு கைவசம் வச்சிருக்கிறான். அந்த ஆளுகையை மறுபடியும் திருப்பி கொடுப்பதற்காக இயேசுநாதர் வந்தார். அதைத்தான் அவனும் சொல்றான், பிசாசு சொல்றான். எல்லாத்தையும் காட்டுறான், முழு உலகத்தையும் காட்டுறான். இதை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தீங்க. பரவாயில்ல, என்னுடைய காலில் விழுங்க, நான் உங்களுக்கு தந்துடுறேன். எங்கேயும் போக வேண்டாம், சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம். எதுக்கு சிலுவை மரணம்? ஏன் சிலுவை பாடுகள்? அங்கே இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? என்னை பணிந்து கொண்டால் இவ்வளவையும் தந்து விடுகிறேன். இந்த உலகத்தை மீட்பதற்காகத்தானே நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்கள், நான் அத்தனை உமக்கு தந்து விடுகிறேன், சிலுவைக்கு போக வேண்டாம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, சிலுவையை புறக்கணிப்பது பிசாசனுடைய மூன்றாவது சோதனை. சிலுவை கிடையாது, தேவையில்லை. கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மகிமையை மட்டுப்படுத்துவது, மந்தப்படுத்துவது பிசாசனுடைய மாபெரும் திட்டம். சிலுவை இல்லையே பிரசங்கங்கள், சிலுவை இல்லாமலேயே சுவிசேஷம். சிலுவை இல்லாமல் ஒரு சுவிசேஷம் வருமா? கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இதுதானே சுவிசேஷம். இது இல்லாம எதையோ அறிவிப்பது சுவிசேஷம் கிடையாது. இன்றைக்கு பிசாசு அப்படிதான் செய்யறான். இயேசுநாதரை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக, ஒரு நபியாக, அதாவது தீர்க்கதரிசியாக, எல்லாம் இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்றாங்க. அவர் ஒரு நல்ல உயர்ந்த மனிதர், அவர் ஒரு திறமை மிக்கவர், வல்லமை உள்ளவர்.
அற்புதங்களை செய்கிறவர் என்பதை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லும் பொழுது அதற்கு உடன்பட மாட்டார்கள். அது தேவையில்லை, அவர் வல்லமை செய்ய உள்ளவர், அற்புதம் உள்ளவர், அதை பயன்படுத்திட்டு போங்க என்று சொல்லி லகுவாக சிலுவையை புறக்கணித்து விடுகிற ஒரு கொடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படி பிசாசு சிலுவையை போக விடாம ஆண்டவரை தடுக்கிறான் தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் பிசாசை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்க போகிறார். அது பிசாசுக்கு தெரியும். ஆனபடினாலே அவன் சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம், இதெல்லாம் தந்துடுறேன் என்று சொல்லுகிறான். காம்ப்ரமைஸ் தந்துடுறேன் ஆண்டவரே. சிலுவை இல்லாம ஒரு சுவிசேஷம் உண்டா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிலுவையிலே அவர் பிசாசின் சகல அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு அவர் ஜெயம் பெற்றார். இதுதான் அவர் சிலுவைக்கு போக விடாம தடுக்கிற ஒரு காரியம். பேதுரு மூலமாகவும் பேசி பார்க்கிறான் பிசாசு. அதனால தான் பேதுரு சொன்னார், பார்த்தீங்களா, ஆண்டவரே சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம் வேண்டாண்டு. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து பேதுருவேன்னு சொல்லல, சாத்தானே போ என்று சொன்னார். சாத்தானுடைய காரியம் சிலுவையை புறக்கணிப்பது. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறிய வேண்டாம். அவர்தான் சுவிசேஷம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர்தான் சுவிசேஷம், அவர்தான் இரட்சகர். அவரே அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. அன்பானவர்களே, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுநாதரை ஒரு அற்புதம் செய்கிறவராக, ஒரு அதிசயம் செய்கிறவராக மட்டும் காண்பித்துவிட்டு அவரை இரட்சகராக, சிலுவையில் அறையப்பட்ட மீட்பராக காட்ட தவறுகிற ஒரு கொடிய வஞ்சகம் நிறைந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பிசாசின் சோதனை. நமக்கு தேவை சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய மீட்பு தான் எனக்கு தேவை. அவரை பற்றி கொள்வோம். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் இந்த 3வது சோதனையும் இயேசுநாதர் ஜெயித்தார் சொல்லிவிடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ள எழுதியிருக்கில்ல, அப்பாலை போ சாத்தானை என்று சொல்லி சாத்தானை விரட்டி விடுகிறார். சிலுவைக்கு விரோதமாக வருகிற எந்த உபதேசமும் சிலுவை கிடையாது, சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை, அவர் சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது தப்பித்து விட்டார், இப்படிலாம் பேசுறாங்க. சிலுவை இல்லாமல் சுவிசேஷம் இல்லை. அப்படி சொல்லுகிறவர்களை அப்பாலை போ சாத்தானை என்று கடிந்து அப்புறப்படுத்த தைரியம் இருக்க வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எந்த சோதனையானாலும் இந்த 3 டைப்புக்குள்ள தாங்க வரும். நம்ம சரீரம் சார்ந்து, வசனத்தை புரட்டி, இன்னும் சிலுவையை ஒதுக்கி வைத்து விட்டு இப்படிலாம் பேசுகிற இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இயேசுநாதர் சோதனைக்காரன் கொண்டு வந்த சோதனை ஜெயித்தார். ஜெயித்த பிறகுதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட வீற்றிருப்பான். பார்த்தீங்களா, இந்த சோதனைகளை நம்ம ஜெயிக்கும் போது தான் ஜீவ கிரீடத்தை ஆண்டவன் நமக்கு தருவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். வருகிற இந்த பாவ சோதனைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் வழி வைத்திருக்கிறார். தப்புவதற்கு வழி இருக்கிறது. வசனத்தின் மூலமாக தப்பித்துக் கொள்வோம். தைரியமாக சோதனைகளை போராடி ஜெயித்து ஆண்டவர் தருகிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த உலகத்திலே பொல்லாங்கன் மூலமாக வருகிற அத்தனை பாவ சோதனைகளையும் ஜெயித்து ஜெயம் பெறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தையும் பலனையும் கொடுங்க ஆண்டவரே. பல சூழ்நிலைகளிலே சோதிக்கப்படும் போது சோர்ந்து போகிறோம், வீழ்ச்சி விடுகிறோம். ஆண்டவர் தாங்கி பலப்படுத்துங்கப்பா.
எல்லாரும் உம்மை போல ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுங்க. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். Alleluia, ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய்